திருச்சி துறையூரில் அதிமுகவினரால் ஆம்புலன்ஸ் தாக்கப்பட்ட நிலையில் காயமடைந்த ஓட்டுநர் மற்றும் கர்ப்பிணியான ஆம்புலன்ஸ் பணியாளர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். என்ன நடந்தது என்பது குறித்து புதிய தலைமுறைக்கு அவர்கள் அளித்துள்ள பேட்டியை பார்க்கலாம். எடப்பாடியோட கூட்டத்துக்கு வந்த ஒரு நபர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்லி கால் வந்தது 18:49. அந்த கால் அட்டன் பண்ண போகிறப்ப அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பொதுமக்கள் வந்து வண்டியை மறித்து வண்டியை அடித்து உடச்சி என்னையும் என் கூட வேலை பார்க்குற அந்த பொண்ணையும் டெக்னீஷியனையும் அடிச்சிட்டாங்க. அடித்ததில் நெஞ்சு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. கையிலேயே வந்து குத்திட்டாங்க. வாகனம் என்னோடய 108 ஆம்புலன்ஸ் வாகனம் வந்து அடித்து நொறுக்கப்பட்டு ரொம்ப சேதமடைஞ்சிருக்கு. 6:49க்கு மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லி கால் வந்துச்சு. பேஷண்ட்டை ஏற்றுறதுக்காக போனோம். போகிற வழியில் பப்ளிக்கு போக விடாமல் என்னையும் பைலட்டையும் தாக்கிட்டாங்க. தாக்குனதில் எனக்கு கழுத்து வலி தோள்பட்ட வலி இருக்கிறனால ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிஷன் ஆக வந்திருக்கேன். 8 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கிறேங்க சார்.